Hi friends, 10th volume 2 history la 7th unit anti-colonial movements la part 3 பார்க்க போறோம். Peasants revolt underground. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிவால்ட் மெயினாக பேசப்பட்டிருக்கு. ஒன்று வந்து இண்டிகோ ரிவால்ட், இன்னொன்று வந்து டெக்கான் ரிவால்ட்ஸ். இந்த ரெண்டு தான். இப்போது இண்டிகோ ரிவால்ட் வந்து பார்க்கலாம். இண்டிகோ ரிவால்ட் வந்து எந்த இயர்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 1859 to 60. இண்டிகோ ரிவால்ட் 1859 to 60. டெக்கான் ரிவால்ட்ஸ் 1875. ஓகே, இண்டிகோ ரிவால்ட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் இண்டிகோ டை, இந்த இதுக்கு வந்து நல்லா அப்படி சொல்கிறது நல்லா காசு இப்போ வந்து பயங்கரமாக வந்து அப்போது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய வந்து லாபம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யூரோப்பியன்ஸ் வந்து ஒரு கணக்கு போட்டாங்க. நம்ம வந்து இந்தியா தான் இப்போ நம்ம கீழே தானே இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு இண்டிகோ பிளான்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபுல்லாக இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் வேர்ல்டு வைடு வந்து நல்லா ஃபேமஸாக இருக்குல்ல கிளாத் மேக்கர்ஸ் கிட்ட நேச்சுரல் இண்டிகோ டை. ஸோ நம்ம வந்து விற்கலாம், அப்போ நம்ம நல்லா லாபம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு கணக்கு போட்டு யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து இண்டிகோ பிளான்ட் நடலான்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வருவாங்க. எந்த பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி 19th century வந்து வருவாங்க. பிரிட்டன்லேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. வந்துட்டு வாஸ்ட் சப்ளை வந்து பண்ணாங்க. இண்டிகோ இங்கே வந்து ஃபார்மர்ஸ் மூலமாக பிளான் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா பெரிய லெவலில் சப்ளை பண்ணாங்க. மெஜாரிட்டி எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க நேச்சுரல் இண்டிகோ டை தயாரித்து. யூரோப்பியன் பிளான்டர்ஸ் வந்து நம்ம ஆளுங்கிட்ட எப்படி டீல் பேசினாங்கன்னா, யூரோப்பியன் பிளான்டர்ஸ் வந்து நம்ம கல்டிவேட்டர்ஸ் கிட்ட ஒரு முன்பணமாக ஒரு காசை வந்து கொடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க அட்வான்ஸாக. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதை வந்து நீங்கள் வந்து திரும்பி எங்களுக்கு கொடுத்துடணும், வித் இன்ட்ரெஸ்டோட வட்டியோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசிப்பாங்க. ஆனால் இவங்க கேஷ் அட்வான்ஸாக கொடுத்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன வேணால் பயிர் பண்ணலான்னு இல்லாமல் இவங்க ஒரு ரூல் போட்டாங்க, நீங்கள் வந்து இண்டிகோ தான் வந்து நீங்கள் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இண்டிகோ வந்து இவங்க நட்டு அது விளைச்சல் பண்ணி அதை கொடுத்தாங்கன்னா அதுக்கு இவங்க எவ்வளோ ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னா, இங்கே நிறைய லாபம் வருது இல்லை, ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கலான்னு இல்லை, அப்போ கூட நம்மக்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வந்து நம்மக்கிட்ட இண்டிகோ வாங்கிட்டு அவங்க நல்ல லாபம் வச்சு மற்றவங்களுக்கு சப்ளை பண்ணாங்க. ஸோ பெய்ட் லோ ப்ரைஸஸ் டு இண்டிகோ. அடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து முன்பணமாக வாங்கியிருப்போம், அதை வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும் வித் இன்ட்ரெஸ்டோட. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களால் திரும்பி ரீபே பண்ண முடியல, ஸோ கடன் வந்துடும். இதுக்கப்புறம் திரும்பி என்னாகும், இந்த டீல் முடிஞ்ச உடனே இன்னொரு கான்ட்ராக்ட் போடுவாங்க அடுத்த டீலுக்கு. அப்போது வழியாக என்ன ஆகும்னா ஃபாதர் கிட்டேருந்து சன்னு அப்படி அந்த டெப்ட்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து 1859 எல்லாரும் வந்து ஏமாந்துருக்க மாட்டாங்கல்ல, யாரோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி 1859 பெசன்ஸ் எந்த இடத்த சேர்ந்தவங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பெங்காலில் நாடியா டிஸ்ட்ரிக்ட், இவங்களுக்கு கொஞ்சம் நாடி துடிப்பு ஜாஸ்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாடியா டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபஸ்ட்டு இதுக்காக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாம் மூடிட்டு அதே மாதிரி கேட்டுட்டு திரும்பி அந்த கடன் பட்டு அப்படி அதை அடைக்க முடியாமல் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. துணிச்சலாக யார் இறங்குனாங்கன்னா நாடி துடிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற நாடியா டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த பெசன்ஸ் ஃபார்மர்ஸ் தான் வந்து இறங்கி இந்த மாதிரி நாங்கள் இனிமேல் வந்து இண்டிகோன்றது வந்து நாங்கள் வந்து நடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இவங்க கூட சேர்ந்து மற்ற அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பெங்காலும் வந்து அதே இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க, நோ மோர் இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வருஷம்னா 1859. இந்த டைமில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஹிந்து முஸ்லீம் ரெண்டு ஃபார்மர்ஸும் சேர்ந்து வந்து இதை வந்து தடுத்தாங்க. அடுத்து ஈவன் லேடிஸ் கூட என்ன பண்ணாங்கன்னா அவங்க கையில் அந்த பாட்ஸு பேன் வீட்டில் இருக்கும்ல அதெல்லாம் வச்சு அவங்களும் வந்து போராட்டம் மாதிரி பண்ணாங்க இதுக்கு எதிர்த்து. அதுக்கப்புறம் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்கிறாரு, கல்கட்டாவில் இருக்கிற இந்தியன் ஜேர்னலிஸ்ட் வந்து இதை பற்றி எழுதியிருக்காரு. எப்படி இந்த மாதிரி மோசமாக வந்து இந்த பிளான்டர்ஸ் வந்து எப்படி வந்து நம்மளை வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத ப்ரூட்டாலிட்டி ஆஃப் பிளான்டர்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. 1860 ஒரு ப்ளே ஒன்று நடந்துச்சு, ஒரு ட்ராமா மாதிரி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி 1860 ஒரு ப்ளே ஒன்று நடந்துச்சு. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா நீல் தர்பான், மிரர் ஆஃப் இண்டிகோ. அது வந்து நிறைய இடத்துக்கு போய் சேர்க்கணும், இவங்க பண்ணுற கொடுமை வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ப்ளே வந்து க்ரியேட் பண்ணாங்க.
ரெண்டு விஷயம் 1859 பெங்காலில் நாடியா டிஸ்ட்ரிக்ட் வந்து நோ மோர் இண்டிகோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குரல் எழுப்பினாங்க. அதுக்கப்புறம் 1860 ஒரு பிளே நீல் தர்பான் அப்படின்னு சொல்லிட்டு மிரர் ஆஃப் இண்டிகோ, அதை வெட்ட வெளிச்சம் ஆக்கணும்னு சொல்லிட்டு. யார் எழுதினது இந்த பிளே அப்படின்னு பார்த்தா தீனபந்து மித்ரா தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இது வந்து இந்தியாவோட மொத்த இடத்துக்கும் வந்து இது தெரியப்படுத்துகிறாங்க. ப்ளஸ் யூரோப்பும் வந்து இந்த பிளே வந்து மூலமாக வந்து இந்த மாதிரி கொடுமை நடக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சு மொத்தமாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இண்டிகோ இண்டஸ்ட்ரியை வந்து பெங்காலில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 19th century எண்டில் என்னாச்சுன்னா ஒரு டிமாண்ட் ஒன்று எழுந்துச்சுல்ல நேச்சுரல் இண்டிகோ டைக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் மேன்மேட் சிந்தட்டிக் ப்ளூ டைஸ் வந்து விற்பனைக்கு வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த நேச்சுரல் இண்டிகோ டை கிட்ட இருந்த அந்த பெரிய லெவலில் இருந்த கிரேஸ் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் மேன்மேட் ப்ளூ டைஸ் வந்து யூஸ் பண்ணாங்க எல்லாரும். ஸோ இந்த பிளே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 1859 எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து டெக்கான் ரியாட் பற்றி பார்க்கலாம். டெக்கான் ரியாட் அப்போ வந்து அந்த 1875 பீரியடில் என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இடத்துல வந்து அவங்க வந்து நம்ம இந்தியா வந்து ஜஸ்ட் மார்க்கெட் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து கொள்ளையடிக்கிற காசுலாம் வச்சு அங்கே இண்டஸ்ட்ரியலைசேஷன் நல்லா க்ரோத் நல்லா வளர்ச்சி பெற்று அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற விஷயம்லாம் இங்கே திரும்பி மார்க்கெட் மாதிரி இங்கே எடுத்துன்னு வந்து விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் இருந்ததுனால நம்ம ஆளுங்களுக்கு எந்த ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. வீவர்ஸ், ஆர்டிசன்ஸ் இவங்க எல்லாரும் வந்து வேலை இழந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹெவி டாக்ஸேஷன் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த நடுவில் அந்த ஜமீன்தாரி கூட இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ரயத்வாரி சிஸ்டம், ரயத்னா ஃபார்மர் தான் சொல்கிறாங்க, ரயத்வாரி சிஸ்டம் ரெவென்யூவை டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. டைரக்ட்லி டு கவர்மெண்ட் ரயத்வாரி சிஸ்டம். இந்த ரயத்வாரி சிஸ்டம் யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா தாமஸ் முன்ரோன்றவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் 1820. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரயத்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்ட் பை தாமஸ் முன்ரோ இந்த இயர் 1820. ஹெவி டாக்ஸேஷன் மூலமாக அக்ரிகல்ச்சர் ரொம்ப வஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இதனால் பஞ்சம் ஏற்பட்டு இவங்க மொத்த ரெவென்யூ எடுத்து கவர்மெண்ட்டு கொடுக்கறதுனால இங்கே வந்து நிறைய உயிர் சேதங்கள் இருந்துச்சு, நிறைய பஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு இந்த டைமில். அப்போது மே 1875 ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். என்னென்னா ரியாக்டிங் அகெயின்ஸ்ட் மணி லெண்டர்ஸ். இந்த ஃபார்மர்ஸ் எல்லாரும் சேர்ந்து மணி லெண்டர்ஸ்க்கு எதிராக வந்து போராடுவாங்க. அதில் மெயினாக வந்து எந்த மணி லெண்டர் பார்த்தீங்கன்னா குஜராத் மணி லெண்டர் தான். குஜராத்திஸ் ப்ளஸ் மார்வாரிஸ், ஆனால் மெயின் குஜராத் மணி லெண்டர்ஸ் தான். ஸோ இவங்களை எதிர்த்து போராடுவாங்க. ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சுப்பா, வில்லேஜ் நியர் பூனா. இந்த இடத்துல சுப்பா, வில்லேஜ் நியர் பூனா, இங்கே தான் வந்து போராடுவாங்க. மே 1875 அகெயின்ஸ்ட் குஜராத்திஸ் ஆர் மார்வாரிஸ். எந்த வில்லேஜ்னா சுப்பா, வில்லேஜ் நியர் பூனா பக்கத்தில் இருக்குது. இதுக்கப்புறம் க்ளோஸ் டு 30 வில்லேஜ் அப்படியே சுற்றி இருக்கிற ஒரு 30 வில்லேஜஸ் கிட்ட வந்து போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். பூனா அண்ட் அஹமதாபாத் இந்த இடத்துல இருந்தெல்லாம் சேர்ந்து, பூனா அண்ட் அஹமத் நகர். இந்த பூனா அண்ட் அஹமத் நகர் அப்புறம் மெயின் ஃபஸ்ட்டு சூப்பா, அதுக்கப்புறம் பூனா அண்ட் அஹமத் நகர் 30 வில்லேஜஸ் சேர்ந்து போராடுவாங்க. அடுத்து வந்து ஒரு நியூ லா ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. மணி லெண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து இந்த லா க்ரியேட் பண்ணோம். மணி லெண்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து மார்ட்கேஜ் லேண்ட் ஆஃப் டிஃபால்ட்டர்ஸை வந்து ஆக்ஷன்லாம் வந்து இந்த ஏலத்துக்கு விடுறது. மார்ட்கேஜ் லேண்ட்னா வரி செலுத்தாமல் அப்படியே நின்றுட்டுருக்கோம் தெரியுமா, அந்த லேண்டை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது, நீங்கள் வந்து அதை வந்து ஏலத்துக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலமாக நம்ம கல்டிவேட்டர்ஸ்னால் விவசாயம் பண்ணுறவங்க யார்கிட்டையும் காசு இல்லை, அதனால தான் வந்து இந்த கடன் பட்டு நிறைய பஞ்சத்துலலாம் வந்து அதிகமாகிடுச்சு, இறப்பெல்லாம் அதிகமாகிடுச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதனால் கல்டிவேட்டர்ஸ் கிட்டேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஏலத்துக்கு விடப்பட்ட லேண்ட் எல்லாம் வந்து நான் கல்டிவேட்டர்ஸ் கிட்ட போகுது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கண்டிப்பாக விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இவங்களும் வந்து கைவிட வேண்டியதாக போயிடுச்சு. ஃபோர்ஸ் டு அபேண்டன் கல்டிவேஷன் இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்ததுனால கல்டிவேட்டர்ஸ் வந்து கல்டிவேஷன் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்துக்கு வந்து தள்ளப்பட்டாங்க அப்படின்றாங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கேத்லின் கோவ்
இப்படின்றவர் வந்து என்ன சொன்னார்னா, பிரிட்டிஷ் ரூல் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ரூல் கொண்டு வந்ததுனால என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. டிஸ்ரப்ஷன் அண்ட் சஃபரிங் ஆஃப் பெசன்ட்ரி. இது வந்து முகல் டைம்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதோட ரொம்ப பெரிய லாங் பீரியடாகவும் வைட் ஸ்ப்ரெட் நிறைய இடத்துல வந்து இந்த ரூலால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கம்பேர் டு முகல் டைம்ஸ். அடுத்து ரணஜித் குஹான்றவர் ஃபஸ்ட்டு சொன்னவங்க வந்து கேத்லின் கவ். இவங்க வந்து ரணஜித் குஹா. இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அக்ராரியன் டிஸ்டர்பன்சஸ் ஆஃப் மெனி ஃபார்ம்ஸ், நிறைய விதத்தில் வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. ஃப்ரம் லோக்கல் ஆன் அ ஸ்கேல் ஆஃப் லோக்கல் ரியார்ட்ஸ் டு வார்லைக் கேம்பெயின்ஸ். லோக்கல் தான் ரொம்ப லாஸ்டில் இருக்க அந்த விவசாயிங்களும் ப்ளஸ் வார்லைக் கேம்பெயின்ஸ் இந்த ரேஞ்சில் இது வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து அதான் ஆல்ரெடி பார்த்தோம்ல வைட் ஸ்ப்ரெட்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பரவி இருந்துச்சு. ஸ்ப்ரெட் ஓவர் மெனி டிஸ்ட்ரிக்ட். எண்டமிக்னா காணப்பட்டது அப்படின்வாங்க தமிழில். எண்டமிக் த்ரூ அவுட் ஃபஸ்ட் 3 quarters ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் டு எண்ட் ஆஃப் த 19th century. ஃபஸ்ட்டு 3 quarters ஆஃப் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ரூல்லேருந்து ஃபஸ்ட்டு 3 quarters தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகி எண்ட் ஆஃப் த 19th century வரையும் ஆச்சு. இந்த 2 பேருங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கேத்லின் கவ் வந்து பிரிட்டிஷ் ரூலு ப்ராட் டிஸ்ட்ரப்ஷன் அண்ட் சஃபரிங் ஆஃப் பெசன்ட்ரி கம்பேர்ட் டு முகல் டைம்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ரணஜித் குஹா வந்து அக்ரேரியன் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் மெனி ஃபார்ம்ஸ் ஆன் அ ஸ்கேல் ரேஞ்சிங் ஃப்ரம் லோக்கல் ரியார்ட்ஸ் டு வார்லைக் கேம்பெயின்ஸ் ஸ்ப்ரெட் ஓவர் மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ். எண்டமிக் அது வந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் ஓவர் மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ் த்ரூ அவுட் ஃபஸ்ட்டு 3 quarters ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் டு த எண்ட் ஆஃப் 19th century. மெயின் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ ரிவால்ட் 1859 to 60. 1859 பெங்கால் நாடியா டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு துடிப்பாக வந்து வேலை செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி நோ மோர் இண்டிகோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து எல்லாரும் போராடினாங்க. அதுக்கப்புறம் 1860 ஒரு பிளே நடக்கும், நீல் தர்பான் மிரர் ஆஃப் இந்தியா ரிட்டன் பை தீனபந்து மித்ரா. இது வந்து இந்தியா யூரோப் எல்லாருக்கும் வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இண்டிகோ இண்டஸ்ட்ரியில் வந்து பெங்கால் வந்து நிறுத்திட்டாங்க மொத்தமாக. 19th century எண்டில் வந்து என்னாச்சுன்னா மேன்மேட் ப்ளூ டைஸ் சிந்தட்டிக் டைஸ் வந்ததுனால அதோட கிரேஸ் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்றாங்க நேச்சுரல் இண்டிகோ. நெக்ஸ்ட் டெக்கான் ரியார்ட்ஸ் 1875. மே 1875 ஃபஸ்ட் இன்சிடென்ட் நடக்கும். யாரை எதிர்த்து போராடுவாங்கன்னா குஜராத்திஸ் மணிலெண்டர்ஸ் ப்ளஸ் மார்வாரிஸ் எதிர்த்து. எந்த இடத்துலன்னு மெயின் சுப்பா எ வில்லேஜ் நியர் பூனா. இதை தொடர்ந்து க்ளோஸ் டு 30 வில்லேஜ் ஆஃப் பூனா அண்ட் அஹ்மத் நகரும் போராடுவாங்க. ஒரு ரூல் ஒன்று கொண்டு வருவாங்க டெக்கான் ரியார்ட்ஸில். என்ன ரூல்னா, மணிலெண்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து மார்ட்கேஜ் லேண்ட் இதுவரையும் வந்து ரெவென்யூ மீன்ஸ் வரி செலுத்தாத இடத்த வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏலத்தில் விட்டு நீங்கள் வந்து வேற ஒருத்தங்களுக்கு வித்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலு பிரிட்டிஷ் கொண்டு வரும். இதனால வந்து கல்டிவேட்டர்ஸ் ஆல்ரெடி கடன் இதில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நான் கல்டிவேட்டர்ஸ்க்கு போயிடும். ஸோ இதனால் இவங்க கல்டிவேஷன் நிறுத்த வேண்டியதாக போயிடும். இதை வந்து 2 பேர் வந்து சொல்கிறாங்க. ஆந்த்ரோபாலஜிஸ் வந்து பாக்ஸில் இருக்கும். கேத்லின் கவ்ன்றவங்க வந்து பிரிட்டிஷ் ரூல் வந்து முகல் டைம்ஸ் கம்பேர் பண்ணணும், இப்போ வந்து இன்னும் மோசமாயிடுச்சு, இன்னும் நிறைய பாதிக்கப்படுறாங்க விவசாயிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரணஜித் குஹான்றவர் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா லோக்கல் ரியார்ட்ஸ்லேருந்து வார்லைக் கேம்பெயின்ஸ் வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இது வந்து காணப்பட்டிருக்கு. த்ரூ அவுட் ஃபஸ்ட்டு எந்த பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 quarters ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் டு த எண்ட் ஆஃப் 19th century. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.